இத்தனை கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், அதை நான் விட்டுவிட்டு அரசியலுக்கு வரேன்னு சொல்ற ஒரு மனுஷன் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், இத்தனை கோடி ரூபாய் நான் மக்களுக்கு செலவு பண்றேன், அரசியலுக்கு வராமலையே சொல்லுங்க. சம்பாதிச்சு செலவு பண்ண சொல்லுங்க. ஏங்க இதுக்கு முன்னாடி தெரியும், ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அவன் சொத்தை எல்லாத்தையும் அத்தனையும் இழந்து விட்டு, எத்தனை கோடி ரூபாய் சொத்தா இருந்தாலும் மக்களுக்கு செலவு பண்ணிவிட்டு, ஒரு ஸ்கூல் கட்டுறது கூட மக்களுக்காக ஸ்கூல் கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்கூலை கட்டி விட்டாங்க. இவர் என்ன கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு இவரு ஸ்டாண்டர்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்லுவாராம். என் மனசில் உள்ள கேள்வி எல்லாத்தையுமே இந்த ஐயா பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சியா. அது இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ராகவரன்ஸ் மாஸ்டர் இருக்கார், இந்த இப்போ கூட ரீசெண்டாக அகரம் சூர்யா நம்ம சார், அடுத்து கார்த்திக் சார், அடுத்து பாலா சார், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் சும்மா சொல்லிட்டு செய்யலை. அதாவது செய்கிறவன் யாருமே சொல்ல மாட்டாங்க, செஞ்சுருவான். உடனே இந்த அணில் குஞ்சுகள்லாம் வந்து கதறிக்கிட்டு இருக்குங்க கமெண்டில். நீ கதறிக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்காரு. அவர் ஹிஸ்ட்ரியை முதல் தேடு. சும்மா ஃபேனு தொண்டர்னு சொன்னால் போதாது. அவருக்கு எத்தனை ஸ்கூல் இருக்குது, அவர் என்னென்ன உதவி இது வரைக்கும் செஞ்சுருக்காரு, அது எல்லாத்தையும் நீயே பாரு, உனக்கே புரியும். நிறைய நடிகர் இந்த மாதிரி கட்சிக்கு அரசியலுக்கு வந்து பணத்தை இழந்தாங்க, வெட்டியாக இழந்தாங்க. அதை நான் என்ன சொல்கிறேன், அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அந்த அரசியல் வந்து வெட்டியாக இழக்கிறதுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இன்னும் ஒரு ஹிஸ்ட்ரிலாம் தேடினா நிறையா ஃபன்னான விஷயம்லாம் இருக்குங்க. இந்த ரீசனாக நடந்த மாநாடு சொல்லியிருந்தார், நமக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டியாக. சிரிப்பு தாங்க வருது. என்னோட கருத்து என்னென்னா, இது வந்து இளைஞர்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டே நடந்த ஒரு சதி மாதிரி தெரியுதுங்க. அதை நான் எந்த கட்சி பண்ணுதுன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் சொல்லப்படுது. இல்லை அது தவறுனா மறக்காமல் சரியானதை கமெண்ட் செய்யுங்க. நானும் உண்மையானதை தெரிஞ்சுக்கிறேன்.